தனிப்பட்ட விரோதத்தில் நீதிபதி உத்தரவிட்டது உறுதியானது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிஎஸ்பி சங்கர் கணேஷை கைது செய்ய காஞ்சிபுரம் நீதிபதி செம்மல் உத்தரவிட்டது தொடர்பான விசாரணை அறிக்கை தாக்கலாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ், இந்த வழக்கு குறித்த முழு விவரங்கள். காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் கோகீஸ்வரன் என்பவருடைய மாமனார் சிவகுமார் என்பவர் அப்பகுதியில பேக்கரி கடையை நடத்தி வருகிறார். சிவகுமாருக்கும் அந்த பூச்சிவாக்கம் பகுதியை சேர்ந்த முருகன் என்பவருக்கும் இடையே கடந்த மாதம் ஒரு முன் தகராறு ஏற்பட்டது. இந்த அடிதடி சம்பவம் குறித்து முருகன் வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பதியப்பட்ட வழக்குல உரிய நடவடிக்கை எடுக்கல என கூறிதான் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்த காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்மல் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சங்கர் கணேசை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். மாவட்ட நீதிபதிக்கும் அவரது பாதுகாப்புக்கும் அதிகாரியாக இருந்த லோகேஸ்வரன் இடையே தனிப்பட்ட பிரச்சனை காரணமாகவே டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறி காவல்துறை தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் அந்த டிஎஸ்பி சங்கர் கணேசி சிறையில் அடைக்கப்பட்ட பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து அவரை உடனடியாக விடுதலை செய்து உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற விஜிலன்ஸ் பதிவாளர் விசாரித்து அறிக்கை அளிக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் வழக்கு இந்த நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது விசாரணை அறிக்கை விஜிலன்ஸ் பதிவாளர் தாக்கல் செய்தார். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் எம் முகிலன் மாவட்ட நீதிபதி உத்தரவின் பேரிலேயே சம்பந்தப்பட்ட ஃபேக்டரியை உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்ததாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதுனால நிர்வாக ரீதியில மாவட்ட நீதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஏதுவாக விஜிலன்ஸ் பதிவாளர்களுடைய அந்த விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாக குழு, அதே போல நீதிபதிகள் பணியிட மாற்றக்குழு, ஜட்ஜஸ் டிரான்ஸ்பர் குழு என்று சொல்லக்கூடிய அந்த நீதிபதிகள் பணியிட மாற்றக்குழுக்கு அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி அந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.